அவங்க அடைச்சிருந்தார். இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப பிரபலம் ஆயிட்ட கேரளால ஒரு பொண்ணு வளர்ச்சி வீடியோ இருக்குது, பாலியல் சீண்டலுக்கு ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல அவர் அன்சைட் பார்த்துட்டு இருக்காரு. கூட்ட நெரிசல் இருக்கதான் செய்யும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல. இந்த பொண்ணு அவ்வளவு தெளிவா இருக்குது. பஸ் கண்டக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், இல்ல போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், இல்ல வெக்கைங்க எடுத்துமா சிரிச்சுக்கிட்டு வேணும் இந்த ரீல்ஸுக்காக லைக்ஸ்க்காக பிரபலம் ஆகுறதுக்காக அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. என்ன ஒரு இதே போச்சு. இப்ப கேரளா கவர்மெண்ட் இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 10 வருஷம் சிறை தண்டனை வழக்கு கேஸ் போட்டிருக்காங்க. இன்னும் கேஸ் உறுதியாகல. என்ன 10 வருஷம் கடுங்கால தண்டனை வரைக்கும் இந்த சொத்துக்கள், இந்த பொண்ணு பேர் இருக்க எந்த சொத்துக்களோ மீட்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கேஸ். சரிங்களா? இந்த பொண்ணுக்கு வேண்டியதா. ஏன்னா இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு வகை வகையா விதமா வேற வேற ஆங்கிள் அதிகத்துல துப்புக்கிட்டவளே பாலியல் சீண்டல் ஈடுபடலன்னு சொல்லுவாரு. அதாவது பொதுமக்கள் பாலியல் சீண்டலுக்கு பெண்கள் அவதிப்படலன்னு சொல்ல. இந்த பொண்ணு வகை வகையா சிரிச்சுக்கிட்டு துப்பு எடுக்கிற மாதிரி எடுக்கிற வீடியோ. ஒரு கோபமா இருக்கவங்க இந்த பாலியல் சீண்டலுக்கு உண்மையா ஈடுபட்டாங்கன்னா இந்த பொண்ணு கோபமா மூஞ்ச காட்டிடணும். வகை வகையா சிரிச்சுட்டு எப்படி எடுக்கிறாங்க எனக்கு தெரியல. நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன். நம்ம சூசைட் பண்ணிக்கிறது எந்த ஒரு காரணத்துக்கும் முடியல. செத்தவ அந்த நிமிஷமா போயிட்டா என்ன கூட சார்ந்தவங்க அவங்க சாகிற வரைக்கும் நரக வேதனை. யாருமே இந்த மாதிரி தப்பா எடுக்காதீங்க முடியும். என்ன இந்த பொண்ணுக்கு இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு உச்சவர தண்டனை 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். சரிங்களா? கிடைக்கலாம். 10 வருஷம் இருக்கும் தண்டனை உறுதி. இந்த பொண்ணு வெறும் ஃபேமுக்காக ரீல்ஸ் பிரபலமாகிறதுக்காக வளர்ச்சி வீடியோ எடுத்துக்கல. வெக்கமா இல்ல. எந்த பெண்களும் இந்த வைஷ்ணவி இது மாதிரிதான் நான் பிரபலமானதுக்காக இப்ப நம்ம தாவக தலைவர் விஜயோட போனி பண்ணிக்கிறதுக்கு டிசி இதான் ரீல்ஸோட மகிமை உச்சகட்டங்க. அதாவது தற்கொலையோட படிச்சவங்க கூட படிக்காதவங்க கூட பண்ண மாட்டான். இந்த மாதிரி தற்கொலைங்க பண்ற வேலைங்க. சொல்ற எந்த ஒரு பெண்மணியும் இந்த மாதிரி ரீல்ஸ பிரபலமாறதுக்காக பண்ணாதீங்க. நாளைக்கு பின்விளைவுகள் எக்கச்சக்கம். வெறும் நீங்க லைக்ஸும் பிரபலமாறது மட்டும்தான் பாக்குறீங்க. பின்விளைவுகள் இது எக்கச்சக்கமா ப்ராப்ளம் முடிஞ்சுன்னா இந்த பொண்ணு இது பண்ணுகல ஃபேமஸ் ஆகலான்ட்டு அது மாதிரி ஃபேமஸ் ஆகிறது நெகட்டிவ் பக்கம் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா அந்த விஷயம் உச்சபட்சம் பின்விளைவுகள் தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு தயவு சொல்றேன், யாருமே இந்த மாதிரி பாலியல் சிண்டல்னு சொல்லிட்டு பொய் புகார் அடிக்காதீங்க. வெறும் அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிக்கல, கண்டக்டர் கிட்ட புகார் அளிக்கல. வெறும் சோசியல் மீடியால பிரபலப்படுத்தி ஃபேமஸ் ஆன ஒரு பைத்தியக்கார இதுல போட்டுருச்சு. ஆனா இன்னைக்கு பின்விளைவுகள் எக்கச்சக்கமா போயிடுச்சு. சொல்ற யாருமே இந்த சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு இந்த மாதிரி தற்கொலைத்தனமா புத்தியில பைத்தியக்காரத்தனமா பண்ணி மாட்டிக்காதீங்க. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.